வணக்கம் நண்பர்களே. ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், ஏங்க மூச்சு பயிற்சி செய்யணும் அப்படின்னு கேட்டார். ஏன் நம்ம தான் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கோமே, அதை ஏன் பயிற்சியாக செய்யணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். அப்போ நான் சொன்னேன், நம்ம சாதாரணமாக எதுவுமே செய்ய வேணாம். நீங்கள் அமைதியாக இருங்க ஒரு நிமிஷம். அந்த ஒரு நிமிஷம் டைமரை வச்சுக்கிட்டு நீங்கள் எத்தனை தடவை அந்த ஒரு நிமிஷத்தில் மூச்சு விடுறீங்கன்னு பாருங்கன்னு. அவர் சொன்னார் 25 தடவை அப்படின்னாரு. இப்போ அதே டைமரை வச்சுக்கோங்க, அமைதியாக நீங்களா மூச்சை இழுத்து விடுங்க. இப்போ எத்தனை தடவை விடுறீங்கன்னு? 6 தடவைன்னாரு. ஸோ ஒரு நிமிஷத்துக்கு 25 தடவை நீங்கள் மூச்சு விடுறதுக்கும் ஒரு நிமிஷத்தில் 6 தடவை மூச்சு விடுறதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல முக்கியமாக மூளை மூச்சை கவனிச்சுட்டே இருக்கும், இவர் எப்படி மூச்சு விடுறாருன்னு. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய உடலின் மாற்றங்கள், வேதி மாற்றங்களாக இருக்கட்டும், நியூரோ ஹார்மோன்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுது, அதெல்லாம் உங்களோட ரத்த ஓட்டம் எப்படி இருக்குது, உங்களுடைய இதய துடிப்பு எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் மாற்றக்கூடியது மூச்சு தான்.